ஓஹோஹோஹோ! ரொம்ப ரொம்ப சேடு. ரொம்ப ஆஃபீஸ் ஏமாத்துறாங்க ப்ரோ யூடியூப்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு ஓப்பனா சொல்லணும்னா, நான் ரொம்ப அழுதுருக்கேன் ப்ரோ யூடியூப்ல. ஆமா. அது எப்படி உங்க சேனல் மட்டும் டக்கு டக்குன்னு கட் ஆகுது. வருவீங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகும், டக்குன்னு போயிரும். இல்ல, எனக்கு எப்படி சொல்றது? நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நெறைய இது பண்றாங்க. நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. நல்லா இது ஆமா. பண்றாங்க. அப்புறம் எப்படிதான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன் திடீர்னு பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து நான் ரொம்ப பாசமா இருப்பேன். எல்லார் மேலயும் பாசமா இருப்பேன். அடிக்ட்டா இருப்பேன். ரொம்ப இதுவா இருப்பேன். அந்த ம். பாசமே அவங்கள வந்து இதுவாயிடுது. யார் மேலயும் பாசம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிருக்கேன் ப்ரோ. அனு சொல்றாங்க. பாட சொல்லுங்க. ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. என்னது? அதான் பாட சொல்லவா? ஆமா ஆமா. நானே இங்க கொலை வெறியில இருக்கிறேன். இதுல பாட்டு. கொலவெறி. அப்ப அந்த பாட்ட பாடுங்க. வை ஆமா திஸ் ஆமா. கொலவெறி கொலவெறி. கொலவெறின்னு தான் பாடணும். ஏய். ஆனா நல்லா சூப்பரா பாட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு போடுவீங்க ஒரு நாள் ஷார்ட்ஸ்? எனக்கு வந்து நேத்து வந்து ஒரு நான் போடுற ஷார்ட்ஸ் வந்து எனக்கு கேக்குறாங்க. எனக்கு இந்த ஷார்ட்ஸ் போடுங்க, அந்த பாட்டு போடுங்க அப்படின்னு அவங்களா ம். கேக்குறாங்க. நானா இப்ப அதான் விருப்பப்பட்டு சொல்றேன். போடல. இப்ப அவங்க சொல்ற மாதிரி போட்டா போதும்ல. அவங்க கேக்குறாங்க. எனக்கு விஜய் சாங் போடுங்கன்னு கேட்டாங்க நேத்து ஒருத்தர். அதனால ஒரு சாங் போட்டேன். கமெண்ட்ல ஏய். இருக்கும் பாருங்க. அப்புறமா இன்னொருத்தர் வந்து எனக்கு கார்த்திக் சாங் போடுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் நான் போட்டேன். எனக்கு சாங்ஸ் வந்து இந்த மார்னிங்ல வந்து மோட்டிவேஷன் சாங்ஸ் போடுறோம்ல, ம், ம். அது மட்டும்தான் என்னுடைய சாய்ஸ். மீதி எல்லாமே கமெண்ட்ல கேக்குறாங்க. எல்லாமே சப்ஸ்கிரைபர் கேக்குற சாங்ஸ் தான் நான் போடுறேன். சூப்பரு. ஆமா. சப்ஸ்கிரைப் பிடிச்சது தான் பண்ணணும். அப்பதான் ஓடும். இல்லப்பா, அவங்க வந்து கேட்டது நம்ம போடலன்னா, எனக்கு கேட்டது செய்யலன்னா மனசு கஷ்டமாயிடும். ஐயோ நம்ம ஆ, கேட்டது செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் ஆயிடுமா. அதனால ஆ. சரி, அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை நான் போட்டுடுறேன். சூப்பர், சூப்பர். என்ன சரி, சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு நான் தான் எப்பவுமே அந்த கோதுமை நொய் இருக்குல்ல, அதுல கஞ்சி தான் டெய்லி சாப்பிடுறேன். டெய்லி ஒரே சமையலா? அது ஒரு வாரம் கஞ்சி, ஒரு வாரம் ரைஸ் எடுத்துக்கிறேன், ஒரு வாரம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி. இந்த வாரம் கஞ்சி, ஆ. அடுத்த வாரம் வேற மாதிரி ஃபுட்டு. ஒரு வாரம் ஃபுல்லாவா? ஆமா ப்ரோ. ஏன்னா ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சனிக்கிழமை கூட ஆமாமா. போயிட்டு ட்ரிப்ஸ் போட்டு வந்தேன். முடியல ம். என்னால. ஐயய்யோ! அப்பப்போ திடீர்னு உடம்பு முடியாம போயிடுது இப்பெல்லாம். ஓகே, ஓகே. நீங்க அதனால கொஞ்சம் கூலா இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்ப நல்லா கம்மியாயிடும். நீங்க கோவப்படக்கூடாது. ஐயோ என்ன நிறைய பேர் சொன்னாலும் சொல்லிட்டாங்க ப்ரோ. நிறைய பேர் சொல்லிட்டாங்க ப்ரோ. நீ கோவப்படாதம்மா, கோவப்படாதம்மா தாயே, உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல, கோவப்படாத ம். அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. ஆனா நம்மள ஏதோ பாத்தீங்கன்னாவே கோவப்படுறதுக்குனாவே சில பேர் இருக்காங்க. ஆ அதுக்குன்னே அதுக்குன்னே வருவாங்க போல இருக்குது. அது சரி. என்னோட ஹெல்த் கெடுறதுக்கு காரணமே நான் கோவப்படுறதுதான். ஆமா, ஆமா. தெரியுதுங்களா? அதான் தெரியுமே. தெரியுதா? ம். எல்லாம் எடுத்து போட்டு உடைச்சிருவீங்க. எவ்வளவு பவுன் ஆச்சு இப்போ? இல்ல, பாப்பா போன சரி பண்ணி குடுத்துட்டேன். ஆ. இது போன்லாம் இனிமேல் உடைக்கிற மாதிரி இல்ல. உடைச்சா எனக்கு தான் நஷ்டம். நான் தானே வாங்கி கொடுக்கணும். ஆமா. பெரிய பெரிய காசாச்சே. எவ்வளோ ஆமா. அந்த நல்ல மொபைல் தானே. அதுவும் அடிச்சு போட்டது ஒரு 10, 30 போச்சா? ஆ, ஆ. அது வந்து 18. 18. ம். ஒரே ஒரு சிம்மு போயிடுச்சா 18? ஆமா. என்ன எவ்வளவு பண்றது? ஆ, ஆமால. ஒரு கோவத்துக்காக 2 செகண்ட்ல 18,000 போயிடுச்சா? என்ன பண்றது? மாசம் மாசம் டியூ கட்ட வேண்டியதுதான். வேற வழி. எனக்கு கோவப்படுத்துறாங்க. கோவம் தானா வராது. ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாதான் ப்ரோ வரும். நான் வந்து கோவப்படுறதுக்குன்னா தானா கோவப்படுறதுக்குன்னா பைத்தியமா? என்ன ஆஹ. வந்து நான் கரெக்டா இருப்பேன் ப்ரோ. என்னோட வழியில வந்து நான் கரெக்டா போவேன். நான் இப்படிதான் நேர் வழியில போவேன். ஸோ என்னை வந்து ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி என்ன ஆகுதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு தெரியாதா? என்னோட வழி இதுதான்றது எனக்கு தெரியும்ல. ம், ம். நான் கரெக்டா இருப்பேன். எல்லா விஷயத்திலுமே நான் இப்படிதான் கரெக்டா இருந்துட்டு, ஸோ ம். நான் எதுவும் எடுத்து